Hi friends, welcome to நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், குட்டியா லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்றேன் பாருங்க. இது ஜிக் ஜாக் லேடர் நாட்டுன்னு சொல்லலாம் பாருங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது ஜிக் ஜாக், அதாவது ஒரே நாட்டில் ஸ்ட்ரைட்டாக மேலே மட்டும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரே நாட்டில் வர்றது நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. இதோ இந்த நாட்டில் இருந்து இப்படி வந்திருக்கு. அதாவது ஜிக் ஜாக் முறையில் இந்த லேடர் நாட்டு வரும். இது ஒரு சேனல்ல இருந்து தான் நான் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் போட்டு பார்த்தேன். அதனால் நான் உங்களுக்கு என்னோட வீடியோவில் போடலான்னு நினச்சி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கீழே நம்ம யூஸ்வலாக நான் எப்போ போடுறேன் அந்த லேடர் நாட் வச்சு நான் போட்டிருக்கேன். கீழே இருக்குது. அது ஒயர்ஸ் எல்லாம் சொருகி இருக்கிறதுனால தெரியல. கீழே நான் யூஸ்வலாக எப்பவும் போடுவேன் இல்லையா லேடர் நாட்டு, அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அது தெரியல. இங்கே ஒயர்ஸ் எல்லாம் மறைச்சிருக்கு. இது நான் எப்போ யூஸ்ஃபுல்லாக போடுறது. இது புதிய முறையில் ஜிக் ஜாக் டைப்பில், அதாவது ஸ்ட்ரைட்டாக லேடர் நாட் போடுறது எப்படின்னு நான் ஒரு சேனலில் பார்த்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. போடுறதுக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரலான்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தேவைப்படுறவங்க இல்லைன்னா நான் போட்டு காமிக்கிறேன். இன்னொரு கூட நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜிக்ஜாக் முறையில் ஸ்ட்ரைட்டாக இப்படியே மேலாப்பில் வரும். இப்போ நாம் குட்டியாக லேடர் நாட் போடுறது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது இப்படி சைடாக போகும். லேடர் நாட் ஃபுல்லாக சைடாக போகும். இது ஸ்ட்ரைட்டாக ஒரே நாட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே நாட்டில் கீழேருந்து மேலே வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேடர் நாட் போடுறதுக்கு 2 பூ வேணும். அதனால இது நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த கூட ஜாயின் பண்ணும்போது ஜிக்ஜாக் டைப்ல லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்னு காமிக்கிறேன். அது சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டாகவும் லேடர் நாட் போடலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது லேடர் நாட் தெரியலங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கூடை திருப்பி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது 5 கூட கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் கூட ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது கிளாஸ் வயரில் போட்டிருக்கேன். கிளாஸ் வயரில் போட்டு ஆம்லா பீட்ஸ் பார்டர் கட்டி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒன்று ஹேண்டில் போடணும். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஒயர்ஸும் கரெக்டாக இருக்குது. பாசி கோர்க்கிறோம் இல்லையா, அந்த ஒயருங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். பாசி கோர்க்கிற எல்லா ஒயருமே கரெக்டாக இருக்குது. பாசி கோர்க்காமல் நம்ம போடுறோம் இல்லையா, அதுக்கு பாருங்கள் ஒரு கால் அடி அரை அடியே இருக்கும், வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி நான் எப்பவுமே வெட்ட மாட்டேன். காரணம் இது கிளாஸ் ஒயருங்கிறதுனால கொஞ்சம் ஒயர் மீதமாயிடுச்சு. நான் இப்படி எப்பவுமே ஒயர்ஸ் விடவே மாட்டேன். அக்யூரேட்டாக தான் வெட்டுவேன். எனக்கு கரெக்டாக இருக்கும் ஒயர்ஸ் எல்லாமே. ஆனால் இந்த தாட்டி அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளாஸ் ஒயர்லேயே நான் கூட மேக் பண்ண மாட்டேன் எப்பவுமே. பாருங்கள், இதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் அடி அதிகமாக இருக்குது. அதனால தான் இது வேஸ்டேஜ் ஆகுது இல்லையா. இந்த கட் ஒயர் எல்லாமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், கைப்பிடியில் விட்டுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு இந்த 2க்கு 2 இந்த 4க்கு 4 அந்த மாதிரி எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். எந்த ஒயருமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நான் சொருகி முடிச்சிட்டேன். அதனால் இந்த கூடையை பாருங்க, இதோ இந்த மாதிரி நாங்களாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்ப இந்த மாதிரி சொருகுவோம். பின்னாடி திருப்பி போட்டு கடன்னு ஈஸியாக சொருகிடுவோம். இது ஈஸியான மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். சொருகிறதுக்கு கூடைங்க சொருகிறதுக்கு இது ஈஸியான மெத்தடு. ஏன்னா உள்ள வரைக்கும் கை விட்டுட்டு சொருகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. அதனால எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது திருப்பி கொடுத்துருவாங்க, போய் சொருகிட்டு வாங்க அப்படின்னு. நான் ஃபுல்லாக இதெல்லாம் சொருகிட்டு உங்களுக்கு நான் கைப்பிடி போட்டுட்டு கூடை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வயலட் கலரு. இது சேனல் செல்லுக்கு அப்படி தெரியுது பாருங்கள், நீட்டாக இருக்குது.
இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே தான் பேட்டர்னில் தான் 5 கூட கேட்டிருக்காங்க. ஆனால் பீட்ஸ் மட்டும் வேறு வேறு, கலர்ஸ் மட்டும் வேறையாக வரும். இது வந்து லேடர் நாட் ஃபினிஷ் பண்ணது. இதையும் சொருகணும், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். கூடைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு. என்னோடய ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு இது போட்டிருக்கேன், என்னது ஈக்கங்குச்சி சொருகியிருக்கேன். இன்னும் குமிழ் வைக்கணும். குமிழ் வச்சு ஹேண்டில் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல்.